ஸ்டார்ட் பண்ணுற பட்டன். ஒன்ஸ் வந்து துணியை வந்து இவ்வளோ தான் போடணும், இதுக்கு மேலே போடக்கூடாது, அதாவது முக்கால்வாசி தான் போடணும். இதில் வந்து லிக்விட் ஊற்றணும், இதில் வந்து கம்ஃபர்ட். பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, லிக்விட் யூஸ் பண்ணணும். ஆனால் பவுடர் சொன்னாலும் பவுடர் யூஸ் பண்ணாங்க, அது வந்து மிஷினில் போய்ட்டு ட்ரம்ஸ் மிஷின் யூஸ் பண்ணினாலே லிக்விட் யூஸ் பண்ணணும். அதுமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் தான் ப்ரோக்ராம். ஸ்மார்ட் சஜஸ்ட்ன்றது இப்போ டெய்லி வாஷ்க்கு நார்மலாக யூஸ் பண்ணலாம், 46 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது 46 மினிட்ஸ் ஆகும் வாஷ் பண்ணுறதுக்கு, ரின்ஸ் பண்ணுறது, ஸ்பின் பண்ணுறது சேர்த்து உங்களுக்கு 46 மினிட்ஸ். அதாவது துவைக்கிறதுக்கு, அலசறதுக்கு, டெய்லி வாஷ்க்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இது வந்து ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுற பட்டன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுற பட்டன். லைட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதான் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும். ஸ்மார்ட் சஜஸ்ட் சொல்லிட்டேன். அடுத்து வந்து குயிக் வாஷ்ன்றது உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் வேறு ஸ்மெல்லு ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி தரணும்னா குயிக் வாஷ் வந்து போட்டுக்கலாம். அதாவது ஒன்ஸ் சும்மா அழுக்கே இல்லை வேறு ஸ்பூன் மட்டும் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டோட வந்து எல்லா துணியும் கலந்து போட்டுக்கலாம். சாரீ எல்லாமே, ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு எல்லாமே. அது சாரீ அண்ட் டெலிகேட்ஸ்ன்றது ஸ்டோன் வச்சது, எம்ப்ராய்டிங் ட்ரெஸ்ஸு, பட்டுப்படலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனியாக வந்து இதில் போட்டுக்கலாம். போடலாம், அதெல்லாம் உடையக்கூடாதுன்னா அது தனியாக ப்ரோக்ராம். அது பெட்ஷீட்னா பெட்ஷீட் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க. ஒயிட் ட்ரெஸ்னா ஒயிட் ட்ரெஸ் இருக்கு இல்லையா தனியாக, அது மட்டும் தனியாக போட்டுக்கலாம். காட்டன் ட்ரெஸ்னால் காட்டன் மட்டும் போட்டுக்கலாம். டப்ளின்ன்றது மிஷினுக்கு மெயினான ப்ரோக்ராம். ஏன்னா எது இல்லையோ மிஷின் வந்து டப்ளின் கம்பல்சரி பண்ணி ஆகும். ஏன்னா ஜென்ரல் சர்வீஸ்னு இல்லை, ஃபுல்லாக ஸ்கேலிங் ஆகிருக்கும். அதாவது அழுக்கு ஃபுல்லாக போய்ட்டு லாக் ஆகிருக்கும். அது நடக்கலைன்னா ஒழுங்காக ட்ரைன் ஆகாது, ஒழுங்காக ட்ரம் சுற்றாது, ஒழுங்காக வாஷ் அதான் அது வந்து கம்பல்சரி பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஓடி செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமில் டக்லீன் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த லிக்விட் எடுத்து ட்ரம் ஃபுல்லாக ஊற்றி விட்டு ப்ரோக்ராம் டிஸ்கே லிக்விட் சொல்கிறேன் சார், இருக்குது நான் சொல்கிறேன். அது வந்து உள்ளே ஊற்றி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதும் ஓப்பன் பண்ணிடுறீங்க. 1 hour to 2 hours ஓப்பன் பண்ணி அதாவது முடியே ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. நார்மலாக போட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் தான். அப்புறம் வந்து உங்களுக்கு கையில் துவைச்சிட்டீங்க, அலசி மட்டும் தரணும்னா ரின்ஸ் இருக்கு இல்லையா, வாஷ் வந்து 0 பண்ணணும். ஏதாச்சும் ப்ரோக்ராமில் வைக்கிறீங்க, வாஷ் இருக்கு இல்லையா, இதை வந்து 0 பண்ணணும். 0 பண்ணிங்கன்னா வந்து வாஷ் நடக்காது. ரின்ஸும் ஸ்பின்னு தான் நடக்கும். 20, 25, 0 ஆகிடுச்சுங்களா. இங்கே 0 பாயிண்ட், இங்கே நம்ம ஆஃப் பண்ணுறது இங்கே 0 காட்டிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா ரின்ஸும் ஸ்பின்னு தான் இருக்கும். அதாவது அலசி புரிஞ்சு விட தரும், அது மட்டும் தனியாக வேணும். ரின்ஸ் வந்து உங்களுக்கு ரின்ஸையும் ஆஃப் பண்ணணும்னா அதையும் 0 பண்ணணும். அதாவது அலசி தராது. இது வாஷ் பண்ணுறது, இது அலசுறது. ஸ்பின்னுன்றது உங்களுக்கு புரிஞ்சு மட்டும் தரும் இல்லையா, அது ஸ்பின்னு. அது டைமிங் வைக்கணுமா? எல்லாமே நீங்கள் நார்மலாக நீங்கள் துணி போகிறீங்கன்னா ஆன் பண்ணுறீங்க, மிக்ஸ் ரோட்டில் வைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மேலே தனியாக உங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெளியே துவைச்சிட்டு நம்ம உள்ளே போடணும்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டுமா, இல்லை ப்ரோக்ராம் செக் பண்ணலாம்? இல்லை மேம், உங்களுக்கு நார்மலாக நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்கும்னா உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எதுவுமே பண்ணுறது எல்லாமே டைமிங் எல்லாமே அதில் செட் ஆகிருக்கும். இல்லை இப்போ நம்ம கையில் துவைச்சிட்டு வெறும் ஸ்பின் ட்ரைப் மாத்திரம் ட்ரை பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கிடணும். இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஸ்டார்ட் மாத்திரம் கொடுத்தா போதுமா? ஆன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்கும், ஏதாவது இது வேணா இருக்கலாம். உங்களுக்கு இப்போ ஸ்பின் மட்டும் வேணும்னா வாஷும் 0 பண்ணணும், ரின்ஸையும் 0 பண்ணணும். அதாவது தேவையில்லை 0, இதுவும் தேவையில்லை 0. ஸ்பின் மட்டும் வேணும். அது 6 நிமிஷம். சரி. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடும். இல்லை இதில் எதுவும் செட் பண்ணது இல்லையாப்பா? இதில் இது வந்து அதை சொல்கிறேன். அதாவது இது ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சிச்சுங்களா. இப்போ இது என்னென்னா உங்களுக்கு வாஷ் டைப். உங்களுக்கு இப்போ எப்படி மைல்டாக வாஷ் பண்ணுமா, ஹெவியாக வாஷ் பண்ணுமா அப்படின்றது வாஷ் டைப் இருக்குது. மைல்டாக இல்லை நார்மலாக அது எல்லாத்துக்கும் வாட்டர் லெவல் அதுவே செட் ஆகிருக்கும். நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாட்டர் லெவல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சோக்குன்றது ஊற வச்சு வைக்கிறது உங்களுக்கு தெரியும். 15 நிமிஷம், 30 நிமிஷம், 60 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அது ஃபேவரட்ன்றது ஏதாச்சும் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது ரின்ஸ் மட்டும் வேணும்னா அதை மட்டும் வச்சுட்டு ப்ரோக்ராம் ஃபேவரட்டில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ரின்ஸ் வச்சுட்டு அதாவது ஃபேவரட் செட் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஃபேவரட். இப்போ நான் எங்களுக்கு இது மட்டும் போதும், பிழிஞ்சு மட்டும் காய வச்சு கொடுத்தா போதும் அப்படின்னா காய வச்சுட்டோம்னா இது 2 0 ஆகிடுச்சிங்களா. ஒன்ஸ் ஃபேவரட் ஆயிடுச்சுங்களா. ஃபேவரட்டில் இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஒரு ஸ்மார்ட் சஜஸ்ட் மட்டும் உங்களுக்கு தேவையானது வரும்.
அதே மாதிரி சைல்டு லாக்ன்றது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைல்டு லாக் போடும். ஃபேவரட்டையும் இந்த வாட்டர் லெவலையும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, யாராச்சும் வந்து சின்ன பசங்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்றப்போ ஆன் பண்ணி. இப்போ எது பண்ணாலும் அதே மாதிரி சைல்டு லாக் போட்டிங்களா? இல்லை சார், அதெல்லாம் பசங்க மிஷின் ஓடிட்டே இருக்குது. ஓப்பன் பண்ணுறீங்கன்னா தெரியாது காமிக்கும். மிஷின் ஆஃப் ஆகிடும். தண்ணி எடுக்காதா? தண்ணி எடுக்க எதுவுமே எடுக்காது. தேவையான எடுக்கும் தண்ணி எடுக்கும். ஓடுதா? தண்ணி வருது. டப்ளின்றதுக்கு டிஸ்கேலர் வந்து பாஷ்லேயே இருக்குது. பாஷில் வந்து டிஸ்கேலர் இருக்குது. டப்ளின் ப்ரோக்ராமேஷன் லிக்விட் ஆசிட் லிக்விடு. இது வந்து 700 வரும். அது நீங்கள் வாங்கி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் இல்லை, மிஷினுக்கு நீங்களே தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஊற்றி க்ளீன் பண்ணணும். இல்லைனா ட்ரம்முன்ற ஸ்கேல் ஆகிட்டு ட்ரம்மு ஒழுங்காக விடாது. அதுமாதிரி ஹெவி லோடும் போட விடாது. பார்க்கணும். இப்போ நம்ம தண்ணி இது மொத்தமாக துணி போட்டுட்டு நம்ம தண்ணி லெவல் திறந்து விட்டுருணுமா? எப்படி பாது? தண்ணி திறந்தே இருக்கட்டும், அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அது தேவையான அப்போ மட்டும் தான் எடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ துணி போட போகிறோம். அதுக்கு என்ன துணி போடுறீங்க, அதாவது இது லிக்விட் ஊற்றுறீங்க, கம்ஃபர்ட் ஊற்றுறீங்க, ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தண்ணிலாம் முன்னாடி எதுவும் ஊற்றுறது துணியை போட்டு லிக்விட் ஊற்றி ஒன்றா இது எதுவுமே ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து லிக்விடு, இதில் கம்ஃபர்ட் ஃபஸ்ட்டே துணி போடும்போதே போட்டுக்கலாம். தேவையான அப்போ தான் எடுக்கும். இப்போ கம்ஃபர்ட்டு இப்போ ரெண்டுமே தண்ணி அதில் ஊற்றுது, கம்ஃபர்ட்டும் அதில் கலந்து கம்ஃபர்ட் எடுக்காது சார். உங்களுக்கு ஒன்ஸ் ஃபில்லாக மட்டும் தான் இருக்கும். தேவையான டைம், அதாவது அலச டைமில் மட்டும் தான் எடுக்கும். நம்ம துணியை போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டால் மிஷின் ஆஃப் ஆகிடும். ஆமாம். இப்போ துவைச்சி முடிச்சுட்டு தண்ணி எப்படி அதே வெளியே போயிடுமாப்பா? அதே போயிடும். இப்போ வாஷ் நடக்குது உங்களுக்கு காமிக்குதுங்களா? அடுத்து வந்து ரிங்ஸ் நடக்குது காமிக்குது. அடுத்த ஸ்பீட் நைட் ட்ரைன் ஆகிடும். முடிஞ்சிருச்சுன்னு எதனா அலாரம் பீப் சவுண்ட் வரும்.